பூமியை தாக்கும் சூரிய புயலால் சேட்டலைட் மற்றும் மின்சார கட்டமைப்பு பாதிக்கப்படலாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கான காரணம் என்ன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். பல்வேறு நாடுகளில் இருந்து சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வரும் இந்த காட்சிகள் உண்மையா என்று தோன்றக்கூடும். வானில் ஏற்பட்டுள்ள இந்த அழகிய வர்ணஜாலம் பார்க்க அழகாக தோன்றினாலும் சூரிய புயலால் இவை ஏற்பட்டிருப்பது கவலைக்குரிய செய்தியாகி உள்ளது. வெள்ளியன்று பூமியை தாக்கிய சூரிய புயலால் வானில் ஏற்பட்ட மாற்றங்கள்தான் இவை. மேலும் வரும் நாட்களிலும் சூரிய புயல் பூமியை தாக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2003 இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சூரிய புயல் பூமியை தாக்கிய போது ஸ்வீடன் நாடு முழுவதும் மின்தடை ஏற்பட்டதாம். தென்னாப்பிரிக்காவிலும் மின்சார உள்கட்டமைப்பை சேதமாகின. தற்போது 20 ஆண்டுகளுக்கு பிறகு அத்தகைய சக்தி வாய்ந்த சூரிய புயல் பூமியை தாக்கி இருக்கிறது. இம்முறை சூரிய புயலால் அமெரிக்கா அதிகம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கையையும் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சூரிய புயல்கள் பூமியின் காந்த புலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதால் இதுகுறித்து சேட்டலைட் ஆபரேட்டர்கள், விமான நிறுவனங்கள் மற்றும் மின் நிறுவனங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அடிக்கடி பூமியை சூரிய புயல் தாக்குவதாக செய்திகள் வெளியாகி வரும் நிலையில் இனிவரும் நாட்களில் மிகப்பெரிய சூரிய புயல் தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் வரலாம் என்று கூறுகின்றனர் விஞ்ஞானிகள். இதற்கு முக்கிய காரணம் 11 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சூரிய சுழற்சி நடைபெறுவது வழக்கம். இந்த சமயத்தில் இதுபோன்ற சூரிய எரிப்புகள், சூரிய புயல்கள் போன்ற செயல்பாடுகள் அதிகரிக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. தற்போதைய சூரிய சுழற்சி கடந்த 2019ஆம் ஆண்டில் 25ஆம் தேதி தொடங்கியது. இந்த சுழற்சி செயல்பாடு 2025ஆம் ஆண்டு உச்சபட்ச நிலையை அடையும் என்று விஞ்ஞானிகள் கணித்திருப்பதால் அடுத்து இதுபோன்ற நிகழ்வுகளால் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.